ஹாய் ஹலோ மக்களே, ஃபிஷிங் வந்திருக்கோம். காலையிலேயே எனக்கு மீன் பிடிக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம். காலையில் 5:30 மணிக்கே வந்துட்டோம் சிறுவாபுரி ஏரிக்கு. ஏரிக்கு காவா ஓட்டுறதுக்காக சப்பாரியில் போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்து இருக்கோம். காலையிலேயே வந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க, காலையிலேயே வெயிலுக்கு முன்னாடி வந்தால் நல்லா மீன் பிடிக்கலாம், நல்லா மாட்டணும். நம்மளும் 5:30 மணிக்கு தூங்கி எழுந்து நேராக தூங்கி எடுத்துக்கணும். நேராக வந்துட்டோம் ஏரிக்கு நேராக வந்துட்டோம். மீன் கிடைக்குதா இல்லையான்னு இதுதான் பார்க்கலாம். நம்ம சுற்றி சுற்றி போடுறேன். இந்த இந்த பக்கம் போட்டு பார்க்குறேன், இந்த பக்கம் போட்டு பார்க்குறேன், இந்த பக்கம் போட்டு பார்க்குறேன். எல்லா பக்கமும் போட்டு போட்டு மீன் ஸ்ட்ரைக் எடுக்குது. ஆனால் லாக் ஆகலை, ஊக்கப் ஆகலை. நானும் சின்ன சைஸ்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துலயே சுற்றி சுற்றி போடுறேன். சுற்றி சுற்றி போட்டு போட்டு மீனே சரியாக லாக் ஆகலை. இருந்தாலும் மீன் பிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு காலையிலே வந்துட்டோம். மீன் பிடிக்காம போகவும் முடியாது. அதுக்காக எப்படியானா மீனை பிடிச்சே ஆகணும்னு விடாம முயற்சியோட போட்டுன்னே இருந்தேன். அப்போ கூட இடையில ஒரு 2 ஸ்ட்ரைக் எடுத்துச்சு. நான் சரியா ஊக்கப் ஆகலை, மீன் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க மிஸ் ஆகுனா கூட பரவாயில்ல, திருப்பியும் விடாமுயற்சி. அவங்க 1.5 மணி நேரமா விடாமுயற்சியா கஷ்டம் போட்டு போட்டு மீன் பிடிச்சே ஆகணும். ஒரு 2 மீன் பிடிச்சிட்டேன். ஆமா மக்களே, 1.5 மணி நேரமா ட்ரை பண்ணி பிடிச்சே ஆகணுக்கு ஒரு 2 விரால் மீன் பிடிச்சிட்டேன். 1 கிலோ, ரெண்டுமே சேர்த்து 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பிடிச்சதான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபோனை வச்சுக்கின்னு வீடியோ எடுக்கிறப்போ மீன் மாட்டல. சரி, ஃபோனை வச்சு அதுக்கப்புறம் போட்டு சரியாக லாக் ஆகிடுச்சு. என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. அதனால் மீன் காலையில் வந்ததுக்கு ஒரு 1.25 கிலோ மீனை மட்டும் எப்படியோ ட்ரை பண்ணி பிடிச்சிட்டோம். அந்த மீனை பிடிச்சதே போதுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பிடிச்ச மீனை கண்டு பாருங்கள். 2 மீன் தான் எனக்கு மாட்டுச்சு. இன்னைக்கு காலையில் வந்தது இந்த 2 மீன் தான் மாட்டுச்சு. காலையில் வந்து 1.25 கிலோ இருக்கு. ஒன்று 300 வருது.